உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறுக்கலாம், கடலை செய்ய மறுக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறுக்கலாம், கடலை செய்ய மறுக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் உரையே என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய தொடக்க நாள். இந்த மாதம் முழுக்க ஆண்டவருடைய அருட்கரம் தாமே நம்மை தொடர்ந்து வழிநடத்திட நாம் இப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறை வார்த்தையை கேட்பதும் அதன்படி வாழ்வதும் ஆண்டவருக்கு ஏற்புடைய செயலாய் அமையும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆகவே நாள்தோறும் ஆண்டவரை தேடுவோம், அவரது வார்த்தைகளில் நிலைத்திருப்போம். அவர் தருகின்ற நிம்மதி, நிறைவு, சந்தோஷத்தை காண நம்மையே திருப்பலிகளிலே அர்ப்பணமாக்குவோம். அந்த வகையில் இந்த நாளில், இந்த மாதத்தினுடைய தொடக்க நாளில் நாம் உறுதி எடுப்போம். இந்த மாதம் முழுக்க நான் ஒரு நாளும் தவறாமல் ஆண்டவரை தேடுவேன் என்கிற உறுதிப்பாட்டினை மனதிற்குள்ளாக எடுத்தவர்களாக ஆண்டவருடைய வார்த்தையில் நிலை பெற நாம் இப்பலியிலே மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிப்பட மிதிக்கின்றார்கள். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 6-10 மற்றும் 13-16 முடிய. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 6-10 மற்றும் 13-16 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஏனெனில் அவர்கள் நேர்மையாளரை வெள்ளி காசுக்கும் வறியவரை 2 காலணிக்கும் விற்கின்றார்கள். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிபட மிதிக்கின்றார்கள். ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கெடுக்கின்றார்கள். மகனும் தந்தையும் ஒரே பெண்ணை கூடி என் திருப்பெயரை களங்கப்படுத்துகிறார்கள். கடன்காரரிடமிருந்து பறித்த ஆடைகளை விரித்து போட்டு எல்லா பலிபீடங்களின் முன்பும் கிடந்து கொண்டு அபராதம் விதித்து கிடைத்த மதுவினை தங்கள் கடவுளின் இல்லத்தில் குடிக்கின்றார்கள். நானோ கேதுரு மரத்தின் உயரமும் கருவாளி மரத்தின் வலிமையும் கொண்ட எமோரியரை அவர்கள் முன்பாக அழித்து விட்டேன். மேலே அவர்களுடைய கனிகளையும் கீழே அவர்களுடைய வேர்களையும் அழித்து விட்டேன். மேலும் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்து 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தி எமோரியர் நாட்டை நீங்கள் உரிமை சொத்தாக்கி கொள்ளச் செய்தேன். வைக்கோல் பொதி நிறைந்த வண்டி அழுந்துவது போல உங்களையும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அழுத்துவேன். விரைந்தோடுகிறவனும் தப்ப முடியாது. வலிமையுள்ளவனும் தன் வலிமையை இழந்து விடுவான். வீரனானாலும் தன்னுயிரை காத்து கொள்ள முடியாது. வில்லேந்தும் வீரன் எதிர்த்து நிற்க மாட்டான். விரைந்தோடுபவனும் தன்னை காப்பாற்றி கொள்ள மாட்டான். குதிரை வீரனானாலும் தன்னுயிரை காத்து கொள்ள முடியாது. அந்நாளில் வலிமை மிக்கவர்களுள் நெஞ்சுரம் கொண்டவன் கூட படைக்கலன்களை தூக்கி எறிந்துவிட்டு ஓடுவான் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாமுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். திருடர்களை கண்டால் அவர்களோடு விருப்புடன் சேர்ந்து கொள்கின்றீர்கள். கற்பு நெறி தவறியவர்களோடும் உங்களுக்கு உறவு உண்டு. உங்கள் வாய் உரைப்பது தீமையே, உங்கள் நா புனைவதும் பொய்மையே. பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகின்றீர்கள். உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்திருக்கின்றேன். பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். இல்லையேல் நான் உங்களை பீறி போடுவேன். உங்களை விடுவிக்க யாரும் இரார். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருள் மீட்பை கண்டடைவர். பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியில் பின்வரும் கருத்துக்காக வேண்டிக் கொள்வோம். மரிய அந்தோணி ஸ்வீட்லின் ஒப்புடக்கூடிய திருப்பலி. இன்று 14வது பிறந்த நாளை கொண்டாடுகிற மகள் ரோஸ்லின் ரிசோனாவை இறைவன் நல்ல முறையில் பாதுகாத்து வழிநடத்தி வந்ததற்கு நன்றியாகவும், வரும் நாட்களில் உடல் உள்ள ஆரோக்கியம் கொடுத்து ஆசீர்வாதத்தை தர வேண்டியும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய நல்வாழ்வுக்காகவும், ஜெஸ்லின் மற்றும் கிளர்சன் கல்வி ஞானத்தில் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க வேண்டியும், குடும்பத்தில் உள்ள அனைவரையும் இறைவன் ஆசீர்வதித்தருள புனித அந்தோணியார் வழியாக நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுகரைக்குச் செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நான் சிறுவனாக இருந்தபோதே என்னுடைய குடும்பத்திலே மூத்த அக்காளுக்கு திருமணம் நடைபெற்றது. எங்களுடைய குடும்பத்திலே நிறைய உறுப்பினர்கள் என்பதனால் மூத்தவளுக்கு அந்த குறிப்பிட்ட காலம் வந்தபோது திருமணத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுவதை அப்படியே என்னுடைய நினைவுகளிலே கொண்டு வருகிறேன். அப்படி திருமணம் முடிக்கிற போது மாப்பிள்ளை தேடுகிற அந்த நிகழ்விலே எல்லா மாப்பிள்ளையெல்லாம் குடும்பத்தையெல்லாம் பார்த்துவிட்டு என்னுடைய அப்பா வீட்டிற்கு வந்தார். அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சித்தப்பா, பெரியப்பா, எங்கள் குடும்பத்திலே முதல் திருமணம் என்பதால் கூடி வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போது கேட்கிறார்கள், மாப்பிள்ளை எப்படி? பையன் நல்ல பையனாக இருக்கான், நல்ல குணமாக இருக்கான், பெரிய அளவுக்கு வீடு வசதிலாம் ஒன்றும் இல்லை, நல்ல வேலை பார்க்குறான், உண்மையிலேயே கட்டி கொடுத்தா நம்ம பிள்ளைய வச்சு காலம் கடத்திடுவான், நல்ல வாழ முடியும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறார். மற்றவங்களும் நல்ல குணமாக இருந்தால் போதும், நல்ல வேலை பார்த்தா போதும், சரி தைரியமாக கட்டி கொடுப்போம்னு சொன்னாங்க. இதுபோலவே நிறைய திருமணங்களை அந்த காலகட்டங்களிலே நான் பார்த்துருக்கிறேன். பார்த்தவர்களே, நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது 9ஆம் வகுப்பு படிக்கிற காலகட்டங்களிலே 1988, 89, 90 இந்த காலகட்டங்களிலே பார்க்கிறேன். அப்படிலாம் திருமணம் நடக்கிற போது என்ன சொல்லுவார்கள்? எப்படிப்பட்ட பையனாக இருக்கிறான், எப்படிப்பட்ட வேலை செய்கிறான், இதுதான் பெரிதாக பார்க்கப்பட்டது. அதன் பிறகு அடுத்த அக்கா, அதன் பிறகு அண்ணன், அப்படிலாம் திருமணம் நடக்கிற போது கொஞ்சம் பையனுக்கு வசதி இருக்கா, இதெல்லாம் இருக்குதா, கொஞ்சம் பாருங்கள், குடும்பம் எப்படி பலபடியாக இருக்குதா இல்லையா, அப்படிலாம் பாருங்கள் அப்படி சொன்னதை பார்த்தேன். ஆனால் இப்போதெல்லாம் திருமணம் முடிக்கிற போதே எனக்கு தெரிந்த என்னுடைய அக்கா மகள் ஒருவருக்கு திருமணம் முடிக்கிற போது என்ன நடந்தது என்று சொன்னால், நான் வீட்டுக்கு போனால் டேப்பை திறந்தால் தண்ணி வரணும், நானே பெருக்கக்கூடாது, வேலைக்கு ஆள் இருக்கான்னு பாருங்கள், ஒத்தையிலே எல்லா வேலையும் பார்க்க முடியாது, துணைக்கு ஆள் இருக்கான்னு பாருங்கள், மாமியார் தொந்தரவு இருக்கக்கூடாது, நாத்தனார் தொந்தரவு இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது, அப்படிலாம் இல்லாமல் நான் நாட்டுக்கு போனால் சொகுசாக இருக்கணும், அந்த மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லி பொண்ணே சொல்கிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமண வாழ்க்கையில் ஒரு காலத்திலே அவர்கள் சேர்ந்து வாழ தொடங்குகிற வாழ்க்கையில் அவர்கள் உழைத்து அவர்களுக்கான வீட்டை கட்டுகிற போது அந்த வலியில், வேதனையில், துன்பத்தில்
உண்மையிலேயே ஒரு பெரும் மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் இன்றெல்லாம் அப்படி அல்ல. கட்டி வைக்கப்பட்ட வீட்டில் மாமனாரும் மாமியாரும் கட்டி கொடுத்துருக்கணும், எல்லா வசதியும் செஞ்சு வச்சுருக்கணும். அப்படி செய்து வைக்கப்பட்ட வீட்டில் நம்ம பிள்ளை போய் வாழுகிற இடத்துல எவ்வளவு பெரிய சங்கடங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இருந்தும் பெரிய கஷ்டங்கள்லாம் வருகிறார். எதுவுமே இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் உழைத்து ஓடி தேடி தங்களுக்கான ஒரு வாழ்க்கையை அவர்கள் அமைத்து கொண்டார்கள். ஆனால் இப்போதோ எல்லாம் இருந்து கட்டி கொடுக்கப்படுகிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட குடும்பங்கள் பிரிவுகளை பிளவுகளை சந்திப்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒன்றில் வாழ்வது என்பது பல்வேறு விதமான சவால்களையும் இன்னும் வாழ்க்கையினுடைய போராட்டங்களையும் சந்தித்து பயணிப்பது தான் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை தருகிறது. இனி நற்செய்தி வாசகம் இதை ஆழமாக சிந்தித்து பார்க்க அழைப்பு தருகிறது. ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று ஒருவர் விரும்புகிறார். அப்போது ஆண்டவர் அவருக்கு சொல்லக்கூடியது என்ன? நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லுகிறார். அதாவது நீ சொகுசு தேடி வசதி தேடி இங்கே வந்தேன்னு சொன்னால் உன்னால் நற்செய்தி அறிவிக்க முடியாது, நீ வாழவே முடியாது, என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து உன்னால் இருக்க முடியாது என்பதை சொல்வது தான். பல நேரங்களில் அப்படி தேடி போகிற வாழ்க்கையில் தான், திருமண வாழ்க்கையிலும் கூட அப்படி போகிற போது தான் நமக்கு நிறைய பின்னடைவுகள் சோர்வுகள் வருகிறது. ஆகவே தான் ஆண்டவர், நீங்கள் சொகுசு தேடுகிறீர்கள் என்று சொன்னால், வசதி தேடுகிறீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அடிப்படை நற்பண்புகளை விட்டுவிடுகிறீர்கள் என்று பொருள்படுகிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக இப்படி சொல்கிறார். அடுத்த ஒரு மனிதரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், வீட்டில் போய் அடக்கம் பண்ண வேண்டியவங்களை அடக்கம் பண்ணிட்டு நான் வாரேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடியது என்ன? என்னை பின்பற்றி வாரும், இறந்தோர் அடக்கம் செய்யப்படுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இங்கும் நான் எங்கள் அம்மாவை விட முடியாது, எங்கள் அப்பாவை விட முடியாது, நான் வேலை பார்ப்பேன், என் வீட்டுக்காரர் வீட்டில் தான் இருப்பேன், ஆனால் சம்பாதிச்சு எங்கள் அம்மாவுக்கு தான் கொடுப்பேன். அதே மாதிரி மாப்பிள்ளையும் சொல்கிறார் இல்லையா, நான் என் மனைவியோடு சேர்ந்து வாழ்வேன், ஆனால் சம்பாதிச்சு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் கொடுப்பேன். எப்போது தன்னுடைய பிறந்த இடத்தினுடைய உறவுகளையும் வாழ்க்கையும் பெரிதாக ஒருவன் நினைத்து விட்டார் என்று சொன்னாலோ அப்போதே அவர் தான் வந்த இடத்தில் வாழ வேண்டிய வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார் என்று பொருள்படுகிறார். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அவர்களுக்கான பாதையை ஆண்டவர் வகுத்து வைத்திருப்பார். கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்த்தலாகாது. உன் வாழ்க்கையை நீ தொடங்கிவிட்டாய் என்று சொன்னால் நீ போய்கொண்டிரு. அதற்கான பணிகளை ஆண்டவர் தருவார், அதற்கான வசதி வாய்ப்புகளை ஆண்டவர் தருவார். மற்றவர்களை பற்றி கவலை இல்லை, அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்கிற அளவுக்கு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் அம்மா அப்பாவை தூர போட்டுடலாமா? உடன் பிறந்தவர்களை தூர போட்டுடலாமா? அன்பார்ந்தவர்களே, எந்த வேலையில் நீங்கள் பற்று கொண்டிருக்கிறீர்களோ அதுவே முதன்மைப்படுத்தப்பட்டதாக மாறிவிடுகிறது. ஆண்டவரை நீங்கள் முதன்மைப்படுத்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை முதன்மைப்படுத்தி வாழ்வீர்கள் என்று சொன்னால் அதுதான் மிக முக்கியமானது. ஆகவே தான் இயேசுவை பின்பற்றுதலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இப்படியாக யோசித்து பார்த்து வாழ்தலும் ஒன்றுதான். ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ்வதற்கான ஒரு தொடக்கத்தை இந்த நாள் நமக்கு தருகிறது. சிந்திப்போம். திருமுன் வந்தோம் திருப்பலி பொருளுடன் அருளுடன் ஏற்பாய் திருவே, அருளுடன் ஏற்பாய் திருவே. திருமுன் வந்தோம் திருப்பலி பொருளுடன் அருளுடன் ஏற்பாய் திருவே, அருளுடன் ஏற்பாய் திருவே. தள்ளிப்பதம் வைத்தே படைத்தோம் பொருளை, ஒளிர்கரம் கொண்டே ஆசீர்வதித்தே. தள்ளிப்பதம் வைத்தே
படைத்தோம் பொருளை ஒளிர்கரம் கொண்டே ஆசீர்வதித்து களிப்புடன் எம்மையும் ஒன்றாக இணைத்து களிப்புடன் எம்மையும் ஒன்றாக இணைத்து அளித்தோம் பலியா இறைவா ஏற்பாய், இறைவா ஏற்பாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் முறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியின் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவிழமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கி அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தருளினார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்திருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியும் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்தை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. பாவச்சுமையாள் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகின்றேன். பாவச்சுமையாள் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா.
அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. இருளே வாழ்வில் பார்க்கிறேன், இதயம் நொந்து அழுகின்றேன். இருளே வாழ்வில் பார்க்கிறேன், இதயம் நொந்து அழுகின்றேன். ஒளியாய் விளங்கும் உன்னையே நான், ஒளியாய் விளங்கும் உன்னையே நான், வழியாயேற்று கொள்ளுகிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர் அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.